அந்த கில் நகர் சூளைமேடு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா போய்க்குங்க சரிங்களா. இல்லைன்னா வேறு என்ன ஏரியா பார்க்கணும், சரி சூளைமேடே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சூளைமேடு வடபழனி வந்துடும். வடபழனிலேருந்து நீ வடபழனி பார்த்துக்கலாம். வடபழனிலேருந்து மறுபடியும் லெஃப்ட் ஏறினோம்னா கோடம்பாக்கம் வந்துடும். கோடம்பாக்கத்துலேருந்து ஒரே மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ராகவேந்திரா கல்யாண மண்டபம், மீனாட்சி காலேஜு, பெஸ்ட் ஹாஸ்பிட்டலு, டைரக்டர் காலனி, இதெல்லாம் முக்கியம். கோடம்பாக்கம் தாரா பார்க்கு, இதெல்லாம் முக்கியமான ஏரியா சரிங்களா. லேண்ட்மார்க் இது சொன்னால் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் வெஸ்ட் மாம்பலம் வந்துடும். வெஸ்ட் மாம்பலம் வந்துடும் பக்கத்தில். கோடம்பாக்கம் வெஸ்ட் மாம்பலம் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சூளைமேடு சொன்னாங்க போகிறோம் சரிங்க. அங்கே மேட்டுப்பாளையம்னு ஒன்று ஏரியா இருக்குது. அது வழியாக போய் லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பினா சைதாப்பேட்டை வந்துடும் சரிங்களா. சைதாப்பேட்டை அங்கே சின்ன மலை நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் யூட்டர்ன் வந்துட்டு மேட்டுப்பாளையம் வரோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட்டு ஏறினோம்னா வெஸ்ட் மாவட்டத்தில் ரைட்டு ஏறினோம்னா சரி, மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட்டு ஏறினாலுமே அசோக் நகர் வந்துடும். அசோக் நகர் உதயம் தேட்டர் இதெல்லாம் இருக்குதுல்லங்க அது. அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஃப்ரிட்ஜு வரும், காசு தேட்டர் ஃப்ரிட்ஜ். அது இறங்கி ஏறினோம்னா ஜாபர் கேன்பேட்டை இட்டுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்க. கிண்டி அந்த ரவுண்டான கிண்டி கத்திப்பாறை இப்படியே வரதுனாலும் வரலாம். இல்லைன்னா அப்படி போனாலும் சரி, இப்படியே வரது நம்ம பார்த்துக்கலாம். இப்படியே வந்து மறுபடியும் அசோக் நகர் வரோம். அசோக் நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா அசோக் நகருக்கு முன்னாடி இபி ஆஃபீஸ் இருக்குது. இபி ஆஃபீஸு இந்த காசு தேட்டருக்கு பக்கத்தில் இபி ஆஃபீஸ். அது வழியாக ஒரே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ். அது வழியாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அங்கே ஒரு சூப் கடை இருக்குது, காய்கறி சூப் கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிறேன் சரிங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரோம், கேகே நகர் வந்துடும் டெப்போ.